அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நஜிஹா என்டர்டைன்மெண்ட். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்திங்க. தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆகும். இன்றைக்கி நம்ம எக்கு ரைஸ் தான் செய்ய போகிறோம். இதுக்கு வந்து நம்ம ஏற்கனவே ரைஸ் வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம முட்டை போட்டு நம்ம கிண்டிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கிட்டோம். ஒரு 6 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்குவோம். இதுக்கு ஆயில் வந்து அதிகமாக தான் நம்ம ஊற்றணும். ஆயில் நல்லா சூடாகனத்தோட ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த ரைஸை நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு செஞ்சு கொடுக்கலாம். இது பிள்ளைங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் எதுவும் கறியெலாம் இல்லாத சமயத்துலாம் பார்த்திங்கன்னா முட்டை சோத்தை நம்ம கிண்டிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதில் வந்து கருவேப்பிலை போட்டாச்சு. அதிலே வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் போட்டலாம். இதுக்கு வந்து 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளியை சேர்த்துடலாம். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இது கூட சேர்த்தாச்சு. இது நல்லா வதக்கி விட்டுடலாம். இதை வந்து நம்ம எண்ணெயிலே தான் வதக்க போகிறோம். இதுக்கு தண்ணிலாம் நம்ம சேர்க்க போகிறதில்ல. அதனால் இது நல்லா வதங்கட்டும். இதில் வந்து நம்ம ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம். பச்சை மிளகா வந்து 2ஆக கட் பண்ணி போட்டுங்க. நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டோம்னா பிள்ளைங்க சாப்பிடும் போது அதையும் தெரியாமல் சாப்பிட்றோம். அப்போ பார்த்திங்கன்னா நல்லா உரைக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம இப்படி 2ஆக போட்டோம்னா பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் வைக்கும் போது நம்ம பச்சை மிளகா நம்ம எடுத்துடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் கேரட் சீவி வச்சுருக்கேன். சின்னதாக ஒரு கேரட் சீவி வச்சுருந்தேன். நம்ம அதையும் போட்டாச்சு. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டாச்சு. நம்ம மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் போட்டுங்க. கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். நம்ம ரைஸ் வடித்து வச்சுட்டோம்னா இது முட்டை சோறு கிண்டுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஈஸி தான். ரொம்ப கஷ்டம் கிடையாது. செத்த நேரத்தில் நம்ம கிண்டிடலாம். இது நல்லா வதங்கிடுச்சு. இதில் தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு 1 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். நம்ம வந்து ஏற்கனவே ரைஸில் வந்து உப்பு போட்டு தான் வடித்து வச்சுருக்கோம். அதனால் இந்த வெங்காயம் தக்காளிக்குள்ளே உப்பு மட்டும்தான் இப்போ போட்டிருக்கேன். வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்ந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் நம்ம வச்சுருக்க முட்டையை ஊற்றிக்கலாம். நான் வந்து இதில் 2 முட்டை ஊற்றுறேன். முட்டையை ஊற்றிட்டு அடுப்பை நம்ம சிம்மில் வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி சேனல் வச்சுக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸ் அனுப்புகிறீங்க. அப்படி கமெண்ட்ஸ் அனுப்புகிறவங்க மறக்காமல் அப்படியே லைக் கொடுத்துருங்க. ஏன்னா சேனல் வச்சுக்கிற நமக்கு தெரியும் நமக்கு வந்து லைக் வந்து எந்த அளவுக்கு முக்கியம்னு சொல்லிட்டு. அதனால தான் சொல்கிறேன், மறக்காமல் லைக் கொடுத்துருங்க. நான் வந்து எந்த சேனலில் போய் நான் கமெண்ட்ஸ் அனுப்புனாலும் நான் கண்டிப்பாக லைக் கொடுத்துட்டு தான் நான் வந்து கமெண்ட்ஸ் அனுப்புவேன். இப்போ நல்லா கிண்டியாச்சு. நம்ம எடுத்து வச்சுக்கிற ரைஸை வந்து நம்ம அதில் போட்டு கலரி விட்டுடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 2 ஆள் சாப்பிட்ற அளவுக்கு தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்குள்ளே முட்டை வெங்காயம் தான் நம்ம சேர்த்துருக்கோம். நீங்கள் அதிகமான பேருக்கு செய்கிறதா இருந்தால் முட்டையும் வெங்காயத்தோட அளவும் கொஞ்சம் கூட சேர்த்துங்க. நல்லா கிண்டி எடுத்தாச்சு. அடுப்பு வந்து சிம்முலேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட இன்னொரு விஷயம் ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். சேனல் வச்சுக்கிறேன்னு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க உங்களுக்கு மானிட்டேஷன் ஆகிடுச்சான்னு. எனக்கு இன்னும் மானிட்டேஷன் ஆகலை. வாட்ச் ஹவர்ஸ் தான் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால தான் இன்னும் மானிட்டேஷன் ஆகலை. இன்ஷா அல்லாஹ் மானிட்டேஷன் ஆனதோட நான் உங்களுக்கு நிச்சயம் கண்டிப்பாக தெரியப்படுத்துவேன். அதுக்குள்ளே நீங்களும் துவா செய்யுங்க எனக்கு. நம்ம அதை நல்லா கிண்டி விட்டு இறக்கிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு முட்டை வந்து பொரித்து நம்ம அந்த சோத்துலேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரைஸ் பண்ணுறதுக்கு நம்ம 3 முட்டை எடுத்து வச்சுருந்தோம். அதில் 2 முட்டை நம்ம சோத்துலேயே போட்டு கிண்டிட்டோம். ஒரு முட்டையை தனியாக பொரித்து மேலே போட்டு விட்டுடலாம். பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இது மேலேயே நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரட்டை போட்டு கிண்டி விட்டுடலாம். இந்த ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் சூப்பராக இருக்கும். பார்க்கவும் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு. நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.